வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, மல்லிப்பூ செடி, முல்லைப்பூ செடி, இன்னும் வேறு செடியெல்லாம், அந்த செடியெல்லாம் எப்படி துளிர் வந்திருக்கு பாருங்களேன். அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். பாருங்களேன், இதுதான் அந்த பெரிய மல்லிப்பூ செடி. எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக துளிர் வந்திருக்குங்க. நிறையவே துளிர் வந்திருக்கு. இது வந்துட்டு நம்ம பதியம் போட்டோம் இல்லைங்களா, ஒரு கிளையை மட்டும் எடுத்து பதியம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இன்னும் வேறு இறங்கியிருக்காது. ஆனாலுமே அதுவுமே நல்லா துளிர் அப்படியே பசுமையாக இருக்குது, துளிரோடு தான் இருக்குது. அநேகமாக கண்டிப்பாக நல்லா வேர் இறங்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் கழித்து, ஒரு 20 நாள் வரைக்கும் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேர் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 20 நாள் கழித்து நான் எடுக்கும்போது அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்துட்டு முல்லைப்பூ செடி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டியாக நிறைய துளிர் வருதுங்க. நான் கட் பண்ணும்போது இது நான் கட் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியல அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இதை கட் பண்ணேன். ஆனால் நான் கட் பண்ணி விட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிப்பாக இருக்கிற குச்சியில் கூட துளிர் வருதுங்க. பாருங்கள், இந்த குச்சிலாம் எவ்வளோ தடிப்பாக இருக்குது, அந்த குச்சியில் கூட எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு மாதிரி துளிர் இல்லாமல் நல்லா இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய எல்லா இடத்துலையும் துளிர் வருது. அந்த குச்சியில் கூட துளிர் வந்திருக்குங்க பாருங்கள். பரவாயில்ல, மல்லிப்பூ செடியுமே நல்லா துளிர் வந்துடுச்சு. முல்லைப்பூ செடியுமே நிறைய கொழுந்து விடுது. நிறைய இதுவுமே துளிர் புது புது இலையாக புது கொழுந்தாக வந்துட்டுருக்குது. இது எல்லாமே புதுசாக வர துளிர் தான். இந்த இலையெல்லாம் எடுத்து விடணும் போல். சரி, அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலையெல்லாம் விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் செடி இந்த தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அந்த விதையை வந்து போட்டிருக்கோம். ஆனால் இதில் எது காலிஃப்ளவர் செடினே தெரியல. நிறைய குட்டியாக வருது. அது வந்து அதில் களையும் நிறைய வரும். இதில் எது காலிஃப்ளவர் செடி அப்படிங்கிறது தெரியல. இது வந்துட்டு அந்த சிகப்பு தண்டுக்கீரை விதை போட்டோம் இல்லையா, இது மட்டும் நல்லா சிகப்பாக நல்லா க்ளீனாக தெரியுதுங்க. இதுலேயுமே நல்லா வந்திருக்கு. இது வல்லாரைக்கீரை செடி. இதையுமே நிறைய நல்லா அழகாக துளிர் வந்துடுச்சு. இது வந்துட்டு அந்த கற்பூரவள்ளி தழை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா துளிர் வந்துட்டுருக்குது. இந்த புதினா தழை தான் பாருங்கள், அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கதிர் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறான். அம்மா வந்து கூட எடுத்து வைமா அப்படின்னு சொல்லினே எடுத்து வச்சிட்ருக்கான். வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு வந்து கூட ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறான். இந்த புதினா தழை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் இதோட எத்தனை கட் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் அந்த புதினா தழை நல்லா வருதுங்க. இந்த பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்கள், நானும் டெய்லி நிறைய வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கும் கரெக்டாக வந்து பூவில் தேன் எடுத்துகிட்ருக்கு. இந்த ஒரு பட்டாம்பூச்சி தாங்க டெய்லியுமே வருது. இந்த ஒரே பட்டாம்பூச்சி தான் அது ரெகுலராக வந்துட்டுருக்குது. பாருங்களேன், நம்ம செடி ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி ஓடி வரும் அந்த பட்டாம்பூச்சி. பாருங்கள், திராட்சை பழஞ்செடி எல்லா செடியிலையும் உட்காரும், எல்லா பூலையும் உட்காரும். உட்காந்து அது தேன் எடுக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 1-2 செடியெல்லாம் ஏற்கனவே களை எடுத்து விட்டு தண்ணி விட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சின்னதாக நிறைய களை வர ஆரம்பிச்சிடுது. அதனால் ஒரு 2-3 செடியில் மட்டும் திரும்ப இந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டேன். இது வந்துட்டு ரோஜா பூச்செடி, ஒரு மாதிரி லைட் பிங்க்காக இருக்குது அந்த ரோஸு. இது வந்துட்டு காக்கட்டாம்பூச்செடி. இதுவுமே நல்லா துளிர் வருது, நிறைய நல்லா கொழுந்து விட்டு வருது. இதுலேயுமே அந்த சின்னதாக இருக்கிற களையெல்லாம் எடுத்து விட்டுருக்கேன். எடுத்துட்டு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த ரோஜா பூச்செடி தான் டல்லாகவே வருது, ஏன்னு தெரியல.
இந்த வாட்ரு பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த செடி எவ்வளோ அழகாக தெரியுங்களா வருது. இன்னும் இதுக்கு நல்லா நப்பு கொடுத்து நல்லா பெரிய தொட்டியில் வச்சோம்னா இன்னும் சூப்பராக வரும் போல். ரோஜா பூவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஓரளவுக்கு துளிர் வருது. இதுக்கு மேலே மழை சீசன்ன்றதுனால ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். பழுப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பழுப்பில் வந்துட்டு நான் டெய்லியுமே தண்ணி விடுறேன் இல்லைங்களா, அது வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த பாசம் வந்துட்டு சேர்ந்து போயிடுது டெய்லியுமே. பாருங்கள் எவ்வளோ பாசம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் தண்ணி விட்டதுமே ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த பாசை தாங்க வரும். இதெல்லாம் அந்த பாசை தான் உள்ளே வந்துட்டு அந்த பழுப்பில் சேர்ந்து போயிருக்கும் போல். அது தண்ணி விட்டதுமே முதல்ல அந்த பாசம் வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா ஃப்ரீயாக வரும். கட் பண்ண முல்லைப்பூ செடி, மல்லிப்பூ செடி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வியூவர்ஸ் போகத்தால் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. நீங்கள் நல்லா வியூவர்ஸ் கொடுத்தா தானே நான் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.